ஒரு சிறிய கிராமத்தில் ஆருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் ஏழை. வேலை செய்தாலும் வாழ்க்கை சரியாக போகவில்லை. கடன், கவலை, நோய் எல்லாம் ஒரே நேரத்தில் அவனை துன்பப்படுத்தின. ஒரு நாள் அவன் மிகவும் மனம் உடைந்து கிராமத்தின் அருகே இருந்த ஒரு பழைய சிவன் கோவிலுக்கு சென்றான். அந்த கோவில் மிகவும் பழமையானது. அங்கு தினமும் யாரும் வரமாட்டார்கள். ஒரு வயதான பூஜாரி மட்டும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து கொண்டிருந்தார். ஆருண் கோவிலுக்குள் சென்று அமைதியாக அமர்ந்து கண்ணீர் மல்க சிவனை பார்த்து சொன்னான், ஓம் நம சிவாயா. எனக்கு யாரும் இல்லை, நீங்கள்தான் என் கடைசி நம்பிக்கை. அவன் தினமும் அந்த கோவிலுக்கு வந்து ஒரு மலர் மட்டும் வைத்து ஓம் நம சிவாயா என்று 108 முறை சொல்வது ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தது. ஒரு இரவு அவன் கனவில் ஒரு ஜோதி தோன்றியது. அந்த ஜோதிக்குள் பரமசிவன் தோன்றி சொன்னார், நம்பிக்கையுடன் என்னை அழைத்தவன் எப்போதும் வெறுமையாக திரும்ப மாட்டான். அடுத்த நாள் காலை அவன் கோவிலுக்கு வந்தபோது கோவிலின் பூஜாரி அவனை அழைத்தார். நீ தினமும் பக்தியுடன் வருகிறாய். நான் வயதானவன். இந்த கோவிலை நீ பார்த்துக்கொள் என்றார். ஆருண் கோவிலில் சேவை செய்ய ஆரம்பித்தான். அதிசயமாக அந்த கோவிலுக்கு மக்கள் வர ஆரம்பித்தார்கள். கோவில் பிரபலமானது. கிராமமும் வளம் பெற்றது. ஒரு நாள் ஆருண் சிவலிங்கத்தை பார்த்து கண்ணீர் விட்டான். என் வாழ்க்கையை நீங்கள்தான் மாற்றினீர்கள் மகாதேவா. அந்த நேரத்தில் கோவிலில் ஒரு பெரிய காற்று வீசியது. விளக்குகள் தானாகவே பிரகாசமாக எரிந்தது. அவன் உள்ளத்தில் ஒரு குரல் கேட்டது, நம்பிக்கையுடன் அழைத்தால் சிவன் எப்போதும் அருகில்தான் இருப்பார். இந்த கதையின் அர்த்தம், உண்மையான பக்தியுடன் சிவனை நினைத்தால் வாழ்க்கையில் ஒரு நாள் மாற்றம் கண்டிப்பாக வரும். ஓம் நம சிவாயா. இது மாதிரி கதைகள் கேட்க உங்கள் சிவா அருள் ஜோதி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.